பெண்கள் கிட்ட தான் ஆண் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. ஒரு அம்மா கிட்ட தான் யார் இருக்கிறா? ஆண் பிள்ளையும் இருக்கு, பெண் பிள்ளையும் இருக்கு. அந்த பிள்ளை எப்படி வளர்வது என்பது அதோடைய கேள்வி யாருக்கிட்ட இருக்கு? பெண்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எனக்கு உலகத்துல அதிகமா நான் பணிவிடை செய்யறதுக்கு எனக்கு யார் தகுதியானவங்கன்னு கேட்கும்போது அவங்க யாரை சொல்லுவாங்க? அம்மான்னுவாங்க. ரெண்டாவது யார் இருக்கான்னு கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க? அம்மான்னுவாங்க. மூணாவது யார் இருக்கான்னு கேட்பாங்க, அம்மான்னுவாங்க. நாலாவது கேட்கும்போது அப்பான்னுவாங்க. அப்போ நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க உங்க பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் எப்படி வளர்க்கணும், எதன் ரீதியில வளர்க்கணும், எதை சிலபஸா நீங்க சொல்லிக் கொடுக்கணும், இப்போ இதெல்லாம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அப்போ சொல்றாங்க, பெண்களே நான் உங்களை நரகத்தில் அதிகமாக பார்த்தேன், நீங்கள் இதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தினமும் ஒரு நாள் என்ன பண்ணுங்க, ஒரு பேரிச்ச பழமாவது தர்மம் செய்யுங்க. அந்த தர்மம் உங்களை என்ன பண்ணும், காப்பாற்றும் அப்படின்றாங்க.